Hello everyone, welcome back to my channel. Thank you so much for watching this video. இன்னைக்கு வீடியோல டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இந்தியாவில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி நமக்கு டிவிடெண்ட் கொடுக்கும்போது அதை கேஷாக வாங்காம அந்த பணத்தை திரும்பி அதே கம்பெனியில் அடிஷ்னல் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட். நம்ம இந்தியாவில் இந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஷேர்ஸுக்கு அவைலபிளாக இல்லை. இதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க லிஸ்டட் கம்பெனிஸ் இன்வெஸ்டரோட அக்கௌண்ட்டை டைரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது இல்லை. பிகாஸ் நம்ம டெபாசிட்ரிஸ் என்எஸ்டிஎல் அண்ட் சிடிஎஸ்எல் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஒரு ப்ராப்பர் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் அவைலபிளாக இல்லை. தேர்ட் என்னென்னா ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் நமக்கு அவைலபிளாக இல்லை. பிகாஸ் ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ்னால் என்ன அப்படின்னா, டிவிடெண்ட் நீங்கள் ஒரு 300 rupees ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000 rupees இருக்குது. ஸோ ஆஃப் வேல்யூ கூட கவர் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு ரிலேட்டடான அட்மினிஸ்ட்ரேஷன் இஷ்யூ அண்ட் டேக்ஸ் இஷ்யூஸும் இந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிளான் நம்ம ஷேர்ஸுக்கு அவைலபிளாக இல்லாததுக்கு ஒரு காரணம். இப்போ கரண்டாக சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை ஆஃபர் பண்ணுறாங்க. இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்டில் செக் பண்ணிக்கலாம். இந்த டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்குமே அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் இந்த ஆப்ஷன் பற்றின டீட்டெயில்ஸை அங்கே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணுங்கள். See you in the next video.